வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சொப்பனாவதி வித்யா மந்திரம். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த சொப்பன யக்ஷினி, சொப்பன வராகி, அப்புறம் சொப்பனேஸ்வரினால கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அது போல இது ஒரு மந்திரங்க. இது ஒரு வகையை சார்ந்தது. சொப்பனாவதி வித்யா மந்திரம். இந்த மந்திரம் எப்படின்னா, நமக்கு இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைக்காக தீர்வு காண்றதுக்காக நம்ம தெய்வத்தை நம்ம குறி கேட்கறோம் பார்த்தீங்களா, அது போல தாங்க இது. இது எப்படின்னா, நம்ம தூங்கும்போது கனவுல நமக்கு சில விஷயங்கள் காட்டி கொடுத்துருங்க. ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, ஒருத்தரை நம்பலாமா வேணாவா, இந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க, அது பண்ணலாமா வேணாவான்றத இந்த தெய்வமாகப்பட்டது நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்லி நம்மளே ஒரு அறிவுறுத்தல் பேரில் அந்த தவறா போகிற விஷயங்கள்லேருந்து நம்ம காப்பாற்றிடுங்க. சரியான விஷயங்கள் நீ மனசுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாகப்பட்டது தவறாக போகாது, சரியானபடி தான் போகும். சரியாக தவறாற்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு அனுகூலமாக இருக்கும். பெரும்பாலும் மந்திரவாதிகளாக இருப்பாங்க இல்லையா, நம்மள மாதிரி பூஜாரிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு உண்டான ஒரு நம்ம தேடி வர ஆட்களுக்கு இது நடக்கும் நடக்காது, இந்த விஷயத்தை செய்யாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஒரு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்காங்க இல்லையா, அது போலதாங்க இது. இது ரொம்ப ரகசியமான விஷயங்கள் தான் சொல்ல போனா. இந்த விஷயங்களை ஏன் எதுக்காக போடுறதுன்னா, நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிட்டு இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, எப்படி பார்க்கறது செய்யறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 200 300 500 வரைக்குமெல்லாம் தட்சணைகளை கொடுத்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாக்க நீங்கள் அதை பயன்படுத்தி ஒரு நல்ல விஷயங்களாகப்பட்டது ஏற்படும் இல்லையா உங்களுக்கு. இது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக பொய்யான்றது யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி உண்மையான விஷயங்களாம் இருக்குது. நீங்களே எடுத்து பயன்படுத்தி பார்த்தா இதுக்கு உண்டான உண்மை நிலவரமாகப்பட்டது உங்களுக்கு தெரிய போகும். இது நம்பலாமா வேணாமன்றது உங்களுக்கு புரியும் இல்லையா. அதற்காக வேண்டியதான் நம்ம இந்த விஷயத்தை போட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்குங்க. சரியா. இந்த மந்திரத்தை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு பிரயோகப்படுத்துறதுன்னா, முதல்ல நம்ம சித்தி பண்ணணுங்க. சித்தி பண்ணுறதுக்கு ஒரு 10,008 உருக்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கன்ஃபார்மாக போட்டே ஆகணுங்க. உருவேற்றி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்ததை நம்ம பிரயோகப்படுத்த முடியும். இதை பிரயோகப்படுத்துறதுக்கு என்ன நாளுனாக்கா, ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை வர நாளாக பார்த்துக்கிட்டு இந்த மந்திரம் கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்கும், பெரிய அளவெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. இந்த பீஜ மந்திரங்கள் போல தான் இருக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 3 நாட்கள் நீ விரதம் இருந்ததுனாலும் ஜபிச்சு நீ சித்தி பண்ணி வச்சுக்கலாம். அல்லது 11 நாட்கள் இருந்து விரதம் இருந்து நான் ஜபிச்சு வச்சுக்கிறேன், எனக்கு டைம் பத்தாதுன்னு சொன்னால் கூட உங்களோட விருப்பம் தான். 3 நாட்கள்லையோ அல்லது 1 நாட்கள்லையோ அல்லது 21 நாட்கள் 48 நாட்கள் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குதோ அது போல் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு உருவேற்றி வச்சுக்கலாங்க. சரியா. இது உருவேற்றி வச்சுக்கிட்டா மட்டும்தான் வேலை செய்யும், உருவேற்றாமல் வேலை செய்யாது. சரிங்களா. இந்த மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பித்து 10,008 உருக்கள் எண்ணிக்கை 10,008 உருக்களுக்கு கீழே இருக்கக்கூடாது. 10,008 உருக்கள் மேலே அதிகமாக இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்புங்க. அதை உங்களுக்கு சொல்ல வரேன். இதுக்கு நீங்கள் உருவேற்றத்துக்கு இந்த மந்திரத்தை உருவேற்ற போது என்ன மாதிரி ஒரு பூஜைகள் நம்ம அனுஷ்டிக்கணும்னா, இரவு நேரத்தில் கூட நீங்கள் உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்கள் பொதுவாக ஜபிச்சுக்கலாம். பகல் நேரத்தில் வேலையாக இருக்கீங்க முடியாதுன்னா கூட இரவு நேரத்தில் நீங்கள் உட்காந்து மந்திரம் ஜபிச்சுக்கலாம், உருவேற்றிக்கலாம். இதுக்கு சிம்பிளாக பழம்பத்தி சூடம், அவல் பொறி கடலை, சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு பொங்கல், கற்கண்டு, இனிப்பு வகைகள், ஒரு சின்னதாக பழ வகைகள், ஒரு 3 பழ வகைகள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு, கார வகைகள், இனிப்பு வகைகள், அப்புறம் இந்த வடை பஜ்ஜின்னு சொல்லிட்டுனா இருக்கு இல்லையா, சும்மா அதெல்லாம் 2 வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டால் கூட போதும். முதல் பூஜை ஒரு 3 நாள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா விரதம் பண்ண முடியும்னாக்க 3 நாளுமே நீங்கள் படையில் தாராளமாக போட்டுக்கலாம். அல்லது நான் 11 நாளுக்கு இருந்து போடுறேன்னாக்க ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் படையல் போட்டுக்குங்க, கடைசி நாள் முடிக்கக்கூடிய அன்னைக்கு நீங்கள் படையல் போட்டுக்குங்க. அவல் பொறி கடலை ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 20 ரூபா போல தான் இருக்கும் அந்த அவல் பொறி கடலை. சரிங்களா. அவல் பொறி கடையில் சேர்த்து வாங்கலாம், 20 ரூபாய்க்கு கேட்டால் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை நீங்கள் படையில் வச்சுக்கிட்டு நீங்கள் படையில் போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை உருவச்சிக்கலாம். முக்கியமான விஷயம், விநாயகருக்கு நீங்கள் பூஜை பண்ணணுங்க. விநாயகரை பிள்ளையார் ஒன்று பிடிச்சி, மஞ்சள் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் ஒரு அருகம்பில் சொறி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஒரு 3 அருகம்பில் சொறி வச்சுக்கிட்டிங்கனாக்க இந்த விஷயமாக கூட தடை இல்லாமல் நல்ல மாதிரி உங்களுக்கு கை மேலே பலன்களாகப்பட்டது கொடுக்கும். விநாயகரோட அருள் இல்லாமல் எந்த ஒரு காரியங்களும் சித்திக்காது. அதனால் நீங்கள் விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க ஆரம்பிச்சிங்கனாக்க ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல அருளை நீங்கள் பெறுவீங்க.
சரிங்களா? அதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்கா இப்போ பார்த்துருவோம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் சொப்னேஸ்வரி சொப்னே சதய ஹதய ஹ்ரீம் ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் சொப்னேஸ்வரி சொப்னே சதய ஹதய ஹ்ரீம் ஸ்வாஹா. இது தாங்க இதுக்கு உண்டான மந்திரம். சரியா? அந்த மந்திரத்தை நீங்கள் 10,008 உருக்கள் நீங்கள் போட்டு உருவேற்றி வச்சதுக்கு அடுத்து என்ன செய்றீங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் துவங்க போகிறீங்க. அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். எப்படி நீங்கள் பார்க்கணுன்னாக்க, நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா, ஒரு 10 மணி 11 மணி போல் நீங்கள் தூங்க போவீங்க இல்லையா, தூங்க போகக்கூடிய நேரத்தில் வடக்கு திசை நோக்கியோ அல்லது கிழக்கு திசை நோக்கியோ உட்காருங்க. உட்கார்ந்துட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தை நம்ம பார்த்து சொல்லணும். அதாவது எதிர்காலம்னாக்க நம்ம வாழ்க்கை முழுக்க நடக்கக்கூடிய எதிர்காலத்தை வந்து காட்டாதுங்க. இடைப்பட்ட காலங்கள் 1 நாள் 2 நாள் 3 நாட்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம் நடக்குன்றது மட்டும் தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். எதிர்காலத்தை நம்ம பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் நம்ம கையில் கிடையாது. எல்லாம் தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். எதிர்காலத்தை நம்ம பார்க்க முயற்சி பண்ணோம்னாக்கா அது வந்து முடியக்கூடிய காரியம் தான். அதுக்கு நம்ம நிறையா விஷயங்களை பொறுத்த நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். நிறைய ஒரு சந்தோஷமான செயல்பாடுல தான் விலைக்கு வர வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு ஒரு 3 நாட்கள் ஒரு 2 நாட்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே அதுவே வந்து போதுமானது தான். அதே பெரிய விஷயம் தான் நம்மளுக்கு. சரியா? அதனால் ஒரு கல்யாணத்துக்கும் வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இந்த பையனுக்கு இந்த பொண்ணு வந்து கொடுக்கலாமா, இந்த இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகலாமா, இல்லை ஒருத்தர் வந்து பணம் கேட்குறாங்க, இவங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுக்கலாமா, ஒருத்தர் வந்து நகை வந்து அடகு வைக்கிறதுக்காக ஒரு கஷ்டத்துக்காக வந்திருக்காங்க, இவங்களுக்கு அந்த நகை வந்து அடகு கொடுத்தா அடகு வச்சு கொடுத்தா நல்ல மாதிரி அந்த பொருளும் திருப்பி நம்மளுக்கு கொடுப்பாங்களா, என்ன ஏதுன்றத நிறையா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு என்னன்றதை இந்த மந்திரத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரியா? இந்த பிரயோகமாகப்பட்டது முழுக்க உங்களுக்கு கனவு காட்சிகள் மட்டும்தான் வந்து செயல்படுமே ஒழிய நிகழ்வை இப்போ நீங்கள் கண்ணு மூடி உட்கார்ந்து மந்திரத்தை சொன்னாலும் வந்து எதுவும் வந்து காட்டாது. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தான் இந்த மாதிரி இதுக்கு உண்டான விஷயங்களை வந்து காட்ட செய்யும். பெரும்பாலும் நீங்கள் உங்களோட தனி அறை பெட்ரூமில் படுத்து தூங்குறத விட இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்க முயற்சி பண்ணக்கூடிய நேரத்தில் பெட்ரூமை விட்டுட்டு உங்களோட பூஜை அறை இருக்குது இல்லையா, பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்குறதுக்கு பூஜை அறையிலே வந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு படுத்து தூங்கக்கூடிய ஒரு நிர்பந்தமெல்லாம் இருக்க செய்யுதுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறப்ப பூஜை அறையில் வந்து படுத்து தூங்குற மாதிரி பழகிக்கிங்க. சரியா? இப்போ நீங்கள் படுத்து தூங்குறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே வடக்கு திசையாவோ அல்லது கிழக்கு திசையாவோ நோக்கி உட்காந்துட்டு பூஜை அறையில் தான் இருக்க போகிறீங்க. எப்படி நீங்கள் வடக்கு நோக்கி உட்காந்து தெய்வத்துக்கு பூஜை பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டு உங்களோட உள்ளங்கைகள் 2 உள்ளங்கைகள் வந்து முகத்துக்கு முன்னால் வைங்க. வச்சுட்டு இந்த உள்ளங்கைகளை பார்த்து ஒரு 7 முறை, இப்போ நான் மந்திரம் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சித்தி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 7 முறை சொல்லிவிட்டு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை வந்து மனமுறைக வேண்டிக்கிட்டு, அம்மா இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்க செய்யுது, இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நீ தான் எனக்கு வந்து காட்டணும், இந்த விஷயத்த பண்ணலாமா வேணாவா, இவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த 2-3 நாட்களுக்குள்ள, இந்த விஷயத்த எனக்கு பார்த்து வந்து சரியானபடிக்கு சொல்லு தாயே, உன்னை நம்பி தான் நான் இருக்கேன், எனக்கு நல்ல நிர்வாகம் பண்ணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு நீங்கள் தூங்க போகலாங்க. அதுக்கடுத்து ஒரு 3 மணி அளவுலையோ அல்லது ஒரு 4 மணி அளவுலையோ அல்லது ஒரு 12 மணி அளவுலையோ நீங்கள் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு கனவுல வந்து தெய்வமாகப்பட்டது வந்து சில காட்சிகளை வந்து தோண வைக்கும். அது தோண வச்சுச்சுனாக்கா இதெல்லாம் ஒரு மூலியமாக இந்த விஷயத்தை வந்து செய்யாதுன்ற ஒரு அசரீரி விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு கேட்டுச்சுனாக்கா அது என்ன ஒரு விஷயங்கள வந்துச்சோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தெள்ள தெளிவாக உங்கள்கிட்ட உங்களுக்கு நீங்களே பார்க்குறதால பார்த்துக்கலாம், அல்லது வேற ஒரு நண்பர்களுக்கு தோழர்களுக்கு நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க, நண்பர்களுக்கு பார்த்து சொல்கிறீங்கனாலும் அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்து சொல்லலாம். சொல்லக்கூடிய விஷயங்களாகப்பட்டது கரெக்டாக 100% வந்து உங்களுக்கு பலனாகப்பட்டது கொடுக்க செய்யும். சரியான படிக்க வந்து நடக்குங்க. இது வந்து பொய்யெல்லாம் கிடையாது. நிறைய பேர் இந்த மந்திரத்தை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? அதன் பேர் அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் வந்து இந்த மந்திரத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போது இந்த மந்திரத்தை வந்து நம்ம பூஜையிலேருந்து சொல்ல வச்சிட்டேன் இல்லைங்களா, பூஜையிலேருந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து எப்படி இந்த தெய்வத்தோட சித்தி எப்படி வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த 10,008 ஊருக்குள் போட்டதுக்கு அடுத்து உங்களுக்கு கனவுல வந்து தெய்வமாகப்பட்டது தோணுச்சுனாக்கா தெய்வத்தை நீங்கள் வந்து வரம் வாங்கணுங்க. காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக வரம் வாங்கணும். அம்மா
ஒரு நல்லது கெட்ட விஷயங்களை வந்து நான் பார்த்து மக்களுக்கு வந்து சொல்லணும். அந்த சொல்லக்கூடிய சக்தியை எனக்கு வந்து நீ அனுகிரகம் செய்யம்மா. சொல்லக்கூடிய விஷயங்களாகப்பட்டது 100% பலன் தரக்கூடிய வகையில் அமையணும். உன்னை நம்பி இருக்கக்கூடியனா, உன்னை வழிபாடு செஞ்சனா எப்பயுமே வந்து வீழ்ச்சி அடையக்கூடாது. நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டதை போல எனக்கு எடுத்து மக்களுக்கு சொல்கிறதுக்கு நீ அனுகிரகம் செய்யம்மான்னு சொல்லிட்டுனா தெய்வத்துக்கிட்ட தெய்வம் வந்து கேட்கும், எதுக்காகப்பா என்னை கூப்பிட்டு, எதுக்காக என்னை வழிபாடு செஞ்ச, உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்குங்க. கண்டிப்பாக வந்து கேட்கும். நீங்கள் நல்ல மாதிரி மனமாகப்பட்டது ஒருங்கிணைஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தெய்வமாகப்படுது கனவுல வந்து பிரசன்னமாகி பிரத்யட்சமாகி உங்களுக்கு வந்து கேட்கும். அந்த டைமில் நீங்கள் வரமாக வந்து வாங்கி வச்சுக்கணும். இப்போ வந்து விநாயகர் சித்தரை எடுக்கிறப்ப யானை வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் செய்யுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதன் அடிப்படையின் பேரில் தான் இந்த காரியங்களாகப்பட்டது இருக்க செய்யும். சரியா? சொப்பனாங்கி வித்யா மந்திரம் இது. சரிங்களா? அந்த விஷயங்களாகப்பட்டது இப்படி தாங்க இருக்கும். முழுக்க முழுக்க கனவு விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு தோன்ற செய்யும். கனவு விஷயங்களில் வந்து வரம் கொடுக்க செய்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்க செய்யும். நீங்கள் அங்கங்கே குறி சொல்கிறவங்க போய் தேடி போகக்கூடிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 7 முறை பூஜை அறையில் இருந்து உள்ளங்கையை பார்த்து ஜபிச்சுட்டு படுத்தாலே போதும். உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வாகப்பட்டது இந்த தெய்வத்தின் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி நிறையா தெய்வங்களாகப்பட்டது இருக்க செய்யுது. அதில் ஒரு விஷயந்தான் இந்த சொப்பனாவதி வித்யா மந்திரம்னு சொல்லிட்டுன்னு ஒரு பேரின் அடிப்படையில் வந்து இருக்குதுங்க. சரிங்களா? மீண்டும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து போடுறதா இருக்குது. இந்த சொப்பனவாகி, சொப்பன யக்ஷினி, சொப்பன காளி, இந்த மாதிரி சொல்கிறலாம் இருக்க செய்து ஒவ்வொன்றாவது இது மேலே பதிவிடுற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்மளுடைய சேனலுக்கு வந்து நல்ல மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன விஷயம் உங்களுக்கு அடுத்து வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? வீடியோ எடுத்தீங்கன்னா வராதுக்கு காரணம் சில பூஜை விஷயங்கள். எப்போ பார்த்தாலும் பூஜை விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. எம்மா தான் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. எல்லார் வாழ்க்கையிலும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு விஷயங்கள் அப்படி இருக்க தான் செய்யும் இல்லையா? அது போல தான் நம்மளும் சாதாரண மனுஷர்கள் தான் இருக்க செய்கிறோம். தெய்வத்தை வழிபாடு செய்யறதுனால கொஞ்சம் ஒரு படி கொஞ்சம் மேலே இருக்கும், அவ்வளோதான் விஷயங்கள். சரியா? கொஞ்சம் வேலையை இருந்த காரணத்தினால நம்மளால் போட முடியல. கொஞ்சம் சுக துக்க விஷயங்களாக இருக்க செய்யும் இல்லையா? அந்த காரணங்களால் கொஞ்சம் ரொம்பவே தாமதமாகிடுச்சு. இதுக்கு மேலே வீடியோ வந்து கண்டினியூவாக வரும். நீங்கள் இந்த விஷயத்தை வந்து தவறாமல் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். நல்லதே நடக்கும், மங்களம் உண்டாக்கட்டும். நன்றி, வணக்கம்.